புனேவுல ஒரு பயங்கர சம்பவம். வீட்ல யாரும் இல்லாதப்போ 4 வயசு குழந்தை ஜன்னல்ல தொங்குது. அடுத்த ஒரு நிமிஷம் அங்க நடந்தது என்னன்னு கேட்டா நீங்களே அசந்து போவீங்க. இது நடந்தது புனே கத்ராஜ்ல இருக்கிற சோனவனே அபார்ட்மெண்ட்ல. காலையில மணி 9:06 இருக்கும். திடீர்னு ஒரு சத்தம். தீயணைப்பு வீரர் யோகேஷ் சவான் விடுமுறையில வீட்ல இருந்தாரு. பால்கனிக்கு வந்து பார்த்தா 3வது மாடி ஜன்னல்ல 4 வயசு பாவிகா சந்தானே தொங்கிக்கிட்டு இருக்கா. ஐயோ பாவம், அவர் பதறி போய் கீழே ஓடி வந்தாரு. வீட்டு கதவு பூட்டி இருந்தது. உடனே பாவிகாவோட அம்மாவை கூட்டிட்டு வந்து கதவை திறக்கச் சொன்னாரு. அந்த அம்மா இன்னொரு குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து கதவை திறந்தாங்க. யோகேஷ் உள்ள போய் அந்த சின்ன குழந்தைய கையால பிடிச்சு பத்திரமா மேலே தூக்கி காப்பாத்திட்டாரு. ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தாலும் பெரிய விபரீதம் ஆகி இருக்கும்னு அங்க இருந்தவங்க சொல்றாங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. யோகேஷ் சவானோட வீரச் செயலை எல்லோரும் பாராட்டிட்டு இருக்காங்க. நீங்க நிஜமாவே வீரன்தான், வாழ்த்துகள். அந்த குழந்தைக்கு 2வது உயிர் கொடுத்தவர்னு மக்கள் நெகிழ்ந்து போய் கமெண்ட் பண்றாங்க. என்ன ஒரு துணிச்சலான செயல். நீங்க என்ன நினைக்கிறீங்க?